இஸ்ரேலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஈரான் ஏவுகணைகள், பலர் உயிரிழப்பு, உருக்குலைந்த குடியிருப்புகள். ஈரான் தலைவர் உட்பட முக்கிய தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கொல்லப்பட்ட நிலையில் ஈரான் ஆக்ரோஷமான பதிலடி தாக்குதல் ஏவுகணைகள் மூலம் நடத்தி வருகின்றது. இதன்படி இஸ்ரேல் மேற்கு எருசலேமில் உள்ள பெயர் ஏஸ்மேஸ் பகுதியில் ஈரான் ஏவுகளை கடுமையாக தாக்கியது. இதில் 4 குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து குலைந்து போனது. தாக்குதலில் 9 இஸ்ரேலர்கள் கொல்லப்பட்டனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் பலர் குழந்தைகள் ஆவார்கள். இந்த ஏவுகணை நகரில் குடியிருப்பு பகுதியை தாக்கியது. ஒரு ஜெப ஆலயத்தை அழித்து மற்றும் அதன் கீழ் இருந்த பொது தங்குமிடம் மற்றும் சுற்றியுள்ள வீடுகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திலே 8 பேர் இறந்ததாக அறிவித்த மேகனிபேட் அடோம் அம்லோன் சேவை 28 பேரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் 2 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறியது. 9வதாக பாதிக்கப்பட்டவரின் மரணம் சிறிது நேரத்துக்கு பிறகு அறிவிக்கப்பட்டது. ஈரான் அதிகமான தாக்கக்கூடும் என கண்டறியப்பட்ட இடங்களில் இருந்து மக்களை வெளியேற்றும் பணிகளை இஸ்ரேல் துரிதமாக செய்து வருகின்றன.